நேற்று பையன் வேலைக்கு போயிட்டு வந்தான். வரும்போது அந்த 3 பசங்க விளையாடிருந்தாங்க. அவன் துரத்திட்டு நடக்க ஆரம்பிச்சிருக்கான். மேலே ஸ்லாப் விழுந்து நேரம் தலைமையில் வந்து விழுந்துருக்கான். பெத்த தாய் அம்போன்னு ஆயிட்டா, ஐயோன்னு போயிடுச்சு. இனி ஒரு தாய்க்கு அந்த சம்பவம் நடக்கவே கூடாது. அந்த பகுதியில் ஏதாவது ஒரு நடவடிக்கை கவர்மெண்ட் எடுக்கணும் சார். நீங்க என்ன பண்றீங்க? கண்ணகி நகர் அங்கங்க எடுத்து போட்டுறீங்க. இப்போ காலி பண்ற இடம் என்ன சமாதி கட்ட போறீங்க? யாருக்காவது ஏப்பரில் கல்யாணம் அவனுக்கு நல்ல நிச்சயமெல்லாம் பண்ணிட்டாங்க. பண்ணி கல்யாணம். உங்கள் பையனோட இழப்புக்கு ஏதாவது தொகை ஏதாவது கொடுப்பேன்னு சொன்னாங்களா? பண உதவி ஏதாவது பண்ண சொன்னாங்களா? இல்லை, அது நாங்கள் இது வரைக்கும் எதிர்பார்க்கல. நீங்களே எதிர்பார்க்கலாம். சரிங்களா, நான் என்ன திரும்ப ஒரே வார்த்தை சொன்னேன், என் பையனை வெட்டாமல் கொடுங்கன்னாங்க. சொல்லிட்டு இவ்வளோ தூரம் போகுது. நாங்கள் அவங்க கொடுப்பாங்கன்னு எதிர்பார்க்கல. அது அவங்க வந்து நம்ம பார்த்துனே தான் அந்த பிச்சை கேட்டுன்னா நாங்கள் போய் அவங்க காலில் விழுற மாதிரி தான் இருக்கும். கால் கை பிடிச்சின்னு ஓட்டு வாங்குறது மட்டும் கரெக்டாக வந்துடுறாங்க. ஜனத்துக்கு என்ன ஆகுது ஏதாவதுன்னு ஒரு இது எடுக்க மாட்டாங்க. இந்த மாதிரி சாவுறது அவங்களுக்கு சந்தோஷமா இருக்கு. என்னன்னா முஸ்லீம் கோசாக்காரங்க தானே, எதான் செய்ய மாட்டாங்க. அப்படியே கோசால தான் இருப்பாங்கன்னு நினைச்சுன்னுக்குறாங்க. கோசா பொம்பளைங்க தூக்கிட்டோன்னு நினைச்சுக்கோ, முடிஞ்சு போச்சு கதை.